முன்னாடி எல்லாம் படிப்பு கம்மியா இருந்துச்சு. அப்ப வந்து இந்த பிரச்சனைகள் கம்மியா இருந்துச்சு, வெளியில போறதில்ல, இந்த அதாவது மற்ற ஆண்களோட தொடர்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கம்மியா இருந்தது. இப்ப படிக்க வைக்க ஆரம்பிச்ச பிறகு அது மாதிரி பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. நம்ம படிக்க வைக்காம இருந்ததுதான் நல்லதுன்னு நினைக்கிறதா, இல்ல படிக்க வைக்கிறத பத்தி நம்ம இனிமே எப்படி கைட் பண்றது வரக்கூடிய சமுதாயத்துக்கு? இதுக்கு வந்து முதல்ல படிக்கிறதுக்கு இஸ்லாத்துல அது மாதிரி இருக்கா இல்லையா? ஒரு விஷயத்த அதனுடைய விளைவுகளை மட்டும் வச்சு முடிவு பண்றது இல்லை. அதற்கு அனுமதி உண்டா இல்லையா? உண்டு. அதான் முதல் கேள்வி இல்லையா? இப்போ நம்ம நாட்களில் முஸ்லீம் அல்லாதவர்களை பள்ளிவாசல்களை அனுமதிக்கலாமா கேட்டா, அதை செஞ்சிருவோம், இதை செஞ்சிருவோம், அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணுவோம், அதெல்லாம் ஒடியா? அனுமதி உண்டா இல்லையா? உண்டு இல்லை, அவ்வளோதான். அப்புறம் வந்து நீ கட்டுப்பாடு சிங்கப்பூர்ல என்ன செய்யறான், நல்ல ட்ரெஸ்ஸு வாஷ் பண்ணி கவரில் போட்டு வச்சிருக்கான், அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க, போட்டுட்டு ஒழிச்சுக்கிட்டு வந்துடுறாங்க உள்ள. அதுதான் தீர்வு. வரவே கூடாதுன்னு சொல்றதை விட சுத்தமான வரத்துக்கு அவங்களே ட்ரெஸ்ஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இதை போட்டுட்டு உள்ள வாங்கன்றா முடிஞ்சு போச்சு இல்லையா? அதே மாதிரி கல்வி கற்பதற்கு கடமை தலபல் உரிமை ஃபரைலத்தும். அது மட்டும் எல்லா கூட்டத்திலையும் பேசுற முஸ்லீம்கள், அது முக்கியமா முஸ்லீம் இல்லாத கூட்டத்தில் ஓய்வு அடிக்கிறடி என்ன தலபல் உரிமை ஃபரைலத்தும் பிறகு உரிமை உண்டா இல்லையா? உண்டு. அதை கொடுத்துரு, அவங்களுக்கு கொடுத்து அந்த கல்வியில் இதெல்லாம் சேரு. அந்த கல்வி திட்டத்தில் இதெல்லாம் சேரு உள்ள. கணவனுக்கு எப்படி அணிவண்டி நடப்பது, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, சேவைகள் என்ன, இந்த பையனுக்கு சொல்லிக் கொடு. பெண்களை எப்படி மதிப்பது, பெண்களை மதிக்க கற்றுக்கொள்வது எப்படி, பெண்களுக்குரிய உரிமைகளை கொடுப்பது எப்படி, அது இவனுக்கு சொல்லிக் கொடு. அவன் ஒன்றும் வந்து அற்பமானவ கிடையாது, என்ன அறிவில் குறைஞ்சவ கிடையாது, அவள் போகப்பொருள் கிடையாது, அவளுக்கு எல்லா உணர்வுகளும் இருக்குது. அதை இவனுக்கு சொல்லிக் கொடு. இந்த பொண்ணுக்கு சொல்லிக் கொடு, 2 பேருக்கும் சொல்லிக் கொடுக்கறது சொல்லிக் கொடு. அதுதான் அதுக்கு தீர்வை தவிர கல்வியை மறுக்கிறது எப்படி தீர்வாகும்? அது தீர்வாக முடியாது. மார்க்க அந்த அனுமதியை வழங்கிடுச்சுன்னா கொடுத்தா ஆகணும். இப்போ நான் என்னுடைய பேச்சுக்கு ஒரு ஆள் பதில் போடுறாரு, பள்ளிவாசலுக்கு போகலான்னு நான் பேசியிருக்கேன். பெண்கள் பள்ளிவாசலுக்கு போகலான்னு பேசியிருக்கேன். அதுக்கு பதில் போடுறாரு, போகக்கூடாதுன்னு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு. காரணங்கள் ரசூலுல்லாஹ் மனைவி எல்லாம் பள்ளிவாசலுக்கு போனதே கிடையாது, இது கிடையாது, இது கிடையாதுன்னு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு. அடுத்த உரையில் பெண்கள் தர்காவுக்கு போகலாமான்னு ஒருத்தன் கேள்வி கேட்குறான், போகலாம்னு லிஸ்ட் கொடுக்குறாரு. அது இங்க போகக்கூடாதான், ஆண் பெண் கலப்பு ஏற்படுமா, அது ஏற்படுமா, இது ஏற்படுமா, அங்க போகலான்னு திருப்பி கொடுக்குறாரு அவர். பாருங்க, இப்போ இதெல்லாம் இவங்கள்ட்ட என்ன உண்மை இருக்கும் இல்லையா? அது மாதிரி தான் நம்ம உண்மையான காரணங்களை சொன்னால் ஏற்றுக்குவாங்க, உண்மையான காரணங்களை சொன்னால் ஏற்றுக்குவாங்க. ஏன்னா அது மாதிரி நம்ம அந்த தீர்வு தான் அதுக்கு தீர்வு, அதுதானே தவிர படிக்கவே கூடாதுன்னு சொல்றது வந்து அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு வெடிக்கும். நீங்கள் அப்படி மறுத்து வச்சீங்கன்னா அது என்னைக்காவது ஒரு நாள் பெண்கள் வெடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க, நம்ம கையை விட்டு போயிடுவாங்க. அது தீர்வல்ல, அது தீர்வல்ல. நீங்கள் கல்வியை கொடுத்துட்டு கல்வியில நீங்கள் சிலபஸில் இதெல்லாம் சேருங்க, இதெல்லாம் சேருங்க. அது மூலமாக அது அந்த அந்த குறையை நிவர்த்தி செய்யறதுக்கு வழி பார்க்கணுமே தவிர கல்வியை மறுக்கிறதுங்கிறது அது தீர்வே இல்லை, தீர்வே இல்லை.